நோ, டாக்டர் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க. கமான் டாக்டர், கமான். இது அந்த பில்டிங்கோட பலவிதமான ஆங்கிள் இருக்கிற போட்டோஸ் தான் அது. பில்டிங்ல அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற செக்யூரிட்டியை பார்க்கும்போது மேனன் சார் சொன்னது கண்டிப்பா உண்மைதான் சார். அதனால அவ்வளவு ஈஸியா நாம உள்ள போயிட முடியாது. இந்த பில்டிங்கை பத்தி வேற ஏதாவது தெளிவான விவரம் உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஜமீன்தாருடைய அரண்மனை தான் அது. ஒரு கேஸ் சம்பந்தமா ஒரு முறை நான் போயிருக்கேன். அங்க ஒரு வயசான ஆளு இருந்தாரு. அவர் தான் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. உங்களை பார்க்க வந்திருக்காரு. உட்காருங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் தானே? 2 வருஷம் முன்னாடி நான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். ஒரு களவு கேஸு சம்பந்தமா வந்திருந்தேன். அப்ப நீங்க தான் இன்ஸ்பெக்டரா இருந்தீங்க. என்ன ஞாபகத்துக்கு ஒன்றும் வரலையே? இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப என்ன இந்த பக்கம்? உங்க ஜமீனுக்கு சொந்தமான அந்த பழைய பில்டிங் இருக்குல்ல காட்டுக்குள்ள, அத பத்தி எனக்கு தெரியணும். எதுக்காக? அது ரகசியமான விஷயம். கிருஷ்ணா, கொஞ்சம் விஐபிக்களை சில தீவிரவாதிங்க பிடிச்சு, அது பெரிய பதவியில இருக்கிறவங்கள மோசமான சில பேர் சேர்ந்து அவங்களையும் இன்னும் சில பேர் அந்த பில்டிங்ல கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அந்த பில்டிங்குள்ள போறதுக்கு ஏதாவது ரகசிய வழி இருந்துச்சுன்னா அது எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் அங்க வந்திருக்கேன். இதுல என்ன ரகசியம்? எனக்கு இந்த விஷயம் நேத்தியே தெரியுமே. மத்திய மந்திரி பரதன் மேனன் கூட மாட்டிக்கிட்டார்ல. சரி,
அந்த இடத்தோட காவல்காரர் ராமன் நேத்தியே இங்க வர வேண்டியது சம்பளம் வாங்கிட்டு போக. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவனையும் அவங்க உங்களுக்கு அந்த இடத்த பத்தி தெரியணும் அவ்வளவுதானே. ம். அந்த இடத்த சுத்தி மொத்தம் 240 ஏக்கர். ஆனா ஒரே ஒரு கட்டிடம். அதை தவிர இன்னும் 1-2 இருக்கு. வேலைக்காரங்க தங்கறதுக்கு ஒரு இடம், அப்புறம் 2 குளம் இருக்கு, 3 கிணறு இருக்கு. காம்பவுண்ட் வாலோட சேர்த்து 6 அடி அகலத்துல 10 அடி ஆழத்துல ஒரு பள்ளம் இருக்கு. யானை உள்ள வராம இருக்க. ஒரு பூந்தோட்டம் இருக்கு, சின்ன பில்டிங்கும் இருக்கு. அதை சுத்தி இருக்கிறது இதுதான். அந்த இடத்துக்குள்ள சின்னதும் பெருசுமா 28 ரூம்ங்க இருக்கு. பெரிய கட்டிடத்தோட தெற்கு பக்கமா 3 ரூம், பூமி கடியில 1 இருக்கு, அதையும் சேர்த்து 4 ரூம். இதெல்லாம் உள்ள இருக்கிற சமாச்சாரம். அந்த பில்டிங்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? நேர் வழினா அது ஒரு தார் ரோடு. அது பாதி வரைக்கும் தான் இருக்கு. நீங்க அந்த பாதையில போனீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? மெயின் ரோடு வழியா நேரா போனீங்கன்னா அந்த இடத்துல இருந்து 200 அடி தள்ளி வலது பக்கமா ஒரு பாதை போகும். அந்த வழியா நேரா போனீங்கன்னா அந்த பில்டிங்கோட வடக்கு பக்கம் போய் சேர்ந்துடலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தெற்கு பக்கமா போனீங்கன்னா அந்த பில்டிங் உள்ள போக ஒரு வழி இருக்கு. பார்த்து கவனமா கீழே இறங்கணும். இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க வழி இருக்கும். எதுக்காக என்ன நீ பார்க்கணும்னு சொன்ன? என்ன மன்னிச்சிருங்க. இங்கிருந்து என்ன போக விடுங்க. நான் என் ஒய்ஃபை பார்க்கணும். என்ன விட்டுருங்க ப்ளீஸ்.
உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? பணம் வேணும்னா என் சொத்து மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கறேன். பிரசவ வார்டுல இருக்கிற என் பொண்டாட்டிய பார்க்க தான் நான் போகணும்னு சொல்றேன். நான் ஒரு பிராமின். நான் பொய் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. சரி, நீங்க இருந்து போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சார்ல்ஸ். எஸ். வெல்கம் வைசாகன்.